ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். இது வந்து ஹேர் பாமிங்கோட லென்த்தி வீடியோ. நேற்று 3 minutes வீடியோ போட்டேன், கேலரி ஃப்ரீ பண்ணுமே, அதுதான் லென்த்தி வீடியோ ஒன்று போட்டலாம். அப்படியாச்சும் என்னோடய கிளைண்ட்டுக்கு பேர்மிங் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாச்சும் தெரிய வரும்ல. ஹாய் ரோக்லே, ஸ்ரீயக்கா முடிய பார்த்துக்கோங்க. பேர்மிங் பண்ண போகிறேன். எல்லோரும் ஸ்ட்ரைட்னிங் தான் இப்போ ஒரு 10 வருஷமாகவே போயிட்டுருக்குது. இப்போ பொட்டாக்ஸ் வரைக்கும் அதில் அப்டேட் ஆகி வந்து நிற்கிது. எனக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே பார்லர் வச்சது வந்து பேர்மிங் பண்ணணுன்னு ஆசை. யாருக்கெல்லாம் முடி வந்து அடர்த்தி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த பேர்மிங் ப்ரொசீஜர் நல்லா இருக்கும், அடர்த்தியாக காமிக்கும். ஒரு 4 to 6 months சொல்லிக்கலாம். பர்மனெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பர்மனெண்ட் கிடையாது. பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன். நான் செல்ஃபாக பண்ண முடியாதனால பக்கத்தில் சலூனில் வேலை பார்க்குற தம்பியை கூப்பிட்டு அவரை வச்சு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெலாசிட்டியோட லோஷன், பேர்மிங் லோஷன் போட்டுட்ருக்காரு. பேர்மிங் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக தான் பண்ணோம், டைம் சரியாக கொடுக்கல. அப்புறம் நான் அவசரப்பட்டு அடுத்த நாள் சீப்பு போடுறது, அப்புறம் கண்டிஷ்னர் வச்சு வாஷ் பண்ணுறது பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஐடியா கிடச்சிச்சில்ல, எனக்கு நீண்ட நாள் ஆசை சின்னதுலேருந்து பேர்மிங் பண்ணுன்ட்டு. நல்லா இருந்துச்சு அவங்களே. அடுத்தது இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுவேன். அடுத்த தடவை ப்ராப்பராக காலையில் ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்புறம் இந்த முடி ஈரமாக இருந்து இந்த மாதிரி அடுத்த நாள் பிசுன்னு இல்லாமல் இருக்கும்ல. எது செஞ்சாலும் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு லேர்னிங் லெசன் கிடைக்கிது. அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூட்ரலைசர், நியூட்ரலைசர் கலரே ஒயிட்லேருந்து டிச்சு தண்ணி மாதிரி ஆயிடுது. அந்த வெலாசிட்டியோட ஃபஸ்ட்டு லோஷன் கொஞ்சம் கொஞ்சம் மண்டையில் இருக்கிறனால. அதுக்கப்புறம் கோல்டு ஏர் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சமாக ப்ளோ ட்ரை பண்ணிச்சு. அட்லீஸ்ட் இனி யாராச்சும் ஸ்டூடெண்ட் படிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு காமிக்கிறதுக்காச்சும் ஆகும்ல இந்த வீடியோ. எனக்கு பிடிச்சிச்சு, கொஞ்சம் பவுன்சி ஆகிடுச்சு அவங்களே முடி முதல்ல இருந்ததுக்கு. இப்போ க்ரிம் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தம்பி கிளம்பிட்டாப்புல ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. அப்புறம் மூஸ் போட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணோம்.
காய வைக்கிறதுக்கும் அவசரப்பட்டேன். டைம் இல்லை, 12:30 11:30 12 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காண்ட்ருக்கேன்ட்டு அப்படியே மூஸ் போட்டு கழட்டிட்டு, இதுக்கும் ரொம்ப டைம் கொடுக்கல நான். அடுத்த நாள் ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சு, பெர்ம் ஆயிடுச்சு முடி. ஆனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல. அந்த கெமிக்கல் போட்டு இது பெர்ம் பண்ணது. அதனால நான் கண்டிஷ்னரை வச்சு அடுத்த நாளே வாஷ் பண்ணிட்டேன். சீப்பும் அடுத்த நாளே போட்டுட்டேன். முடி ஜட முடி மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு பயந்து. அடுத்த தடவை தெரிஞ்சுக்கும். அடுத்த தடவை 3 நாள் கம்முன்னு கையை வச்சுட்டு இருந்தோன்னா அப்புறம் பெர்மிங் அப்படியே நின்றுக்கும். இது அடுத்த நாள் காலையில் எடுத்தேன். நைட்டு டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் நைட்டு எடுக்கல. இது காலையில் எடுத்தேன். இதுவும் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக முடி காயல. ஏசியில் படுத்துட்டு இருந்தனால காயல. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் உறவுகளே. பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுருட்ட முடி பிடிக்கிறவங்களுக்கு பண்ணிக்கோங்க, அடர்த்தியாக காமிக்க முடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.